ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். டுடே வெட்டிங் விஷ் வந்திருக்கு. ஸோ ஹாப்பி வெட்டிங் டே. லைஃப் லாங் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. அண்ட் இது அந்த விஷயக்கான ஒரு ஒன் ஷாட்டு. ஸோ இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. அண்ட் நம்ம டேரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் யோ மை டெஸ்டினி. ஸோ இது ஃபுல் ஆஃப் மேஜிக் அண்ட் லவ் அப்படி தான்டா போகும். ஸோ என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா இருக்கும்டா ஸ்டோரி. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. அங்கே ஃபுல்லாக அவ்வளோ அழகான காட்சியெல்லாம் இருக்குது. அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அழகான ஒரு ட்ரீ, பர்பிள் கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த ட்ரீ பக்கத்தில் தான் டே அப்படி நிற்கிறாரு. கரெக்டாக டே நிற்கிற இடத்துல சுற்றி அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டுருக்கு. அது ஃபுல்லாகவே பர்பிள்ஸ் தான், அப்படி பறந்துட்டுருக்கு. இப்போ டே தான் லைட்டாக கையை நீட்டுறாரு. கையை நீட்டவும் ஒரு பட்டாம்பூச்சி தான் அப்படியே பறந்து வந்து டே கையில் உட்காருது. ஸோ டே இதை பார்த்துட்டு, ஓய் பட்டாம்பூச்சி, என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? தனியா இங்கே என்ன சுற்றிட்டுருக்க? உன் ஃபேமிலியில் எங்கே அப்படின்னு டே தான் அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட பேசிகிட்ருக்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிம்னா வந்துட்டு, டே ஏதாச்சும் பைத்தியங்கிட்டையும் பொத்திருச்சாடா, என்னடா பட்டாம்பூச்சிக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. இப்பட்டே தான், உனக்கு இது சாதாரண பட்டாம்பூச்சியாக இருக்கலாம், ஆனால் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்டா. இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா, பாரு அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிம்னா தான் அந்த பட்டாம்பூச்சியை பார்க்குறாரு. பார்த்துட்டு, டேய் இது நார்மலான பட்டாம்பூச்சி தானா அப்படின்னு சொல்ல. டேய் இது ஒரு வழிகாட்டி, இது என்னையா என்னோடய லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து சேர்த்துருண்டா அப்படின்னு சொல்ல. ஓஹோ அப்படி, சரி நடக்கட்டும் அப்படின்னு ஜிம்னா தான் சொல்கிறாரு. இப்பட்டே தான், ஜிம்னா கலாய்க்காத, அமைதியாக இரு. இந்த பட்டாம்பூச்சியால் தான்டா நான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கணும். எப்பப்போ நான் சோகமாக இருக்கணும், எப்போ நான் ஹாப்பியாக இருக்கேனோ, எப்போ நான் ஃபீல் ரொம்ப லோன்லியாக இருக்கேனோ, அப்போ இந்த பட்டாம்பூச்சி வந்து எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குண்டா அப்படின்னு டே தான் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ கரெக்டாக அந்த பட்டாம்பூச்சி ஒரு ரிங்கு மாதிரி எடுத்துகிட்டு வருது. ஸோ இது டே வந்து பார்த்துட்டு அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட கேட்குறாரு, ஓய் பட்டாம்பூச்சி, என்னது இது? இந்த ரிங்கு எங்கே உனக்கு கிடச்சிச்சு, அதுவும் பர்பிள் கலரில் அப்படின்னு டே தான் அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட கேட்க. அந்த பட்டாம்பூச்சி அப்படியே பறந்து அப்படியே போகுது. சுட்டே தான் அப்படியே அந்த பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. அங்கே பார்த்தோன்னா அழகான நதி, ஃபுல்லாக ப்ளூ கலரில் அவ்வளோ அழகாக ஷைனிங்காக ஜொலிச்சிட்ருக்கு. அங்கே இருக்க மீன்லாம் அப்படியே துள்ளி விளாண்டுட்ருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிளேஸு. சில்லுன்னு ஒரு காற்று. இப்போ கரெக்டாக டே வந்து அங்கே நிற்கிறாரு. அந்த பட்டாம்பூச்சி டே முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ டே தான், ஓய் பட்டாம்பூச்சி, என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா? என்ன பிளேஸ் இது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அந்த பட்டாம்பூச்சிகிட்ட கேட்டுட்ருக்க. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு சத்தம், யாருங்க அப்படின்னு. இப்போ டே தான் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே அவ்வளோ அழகா ப்ளூ கலரில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக வராரு. சுட்டே தான் கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. என்னது, யார் இது அப்படின்னு அப்படியே கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்திருக்கிறது டே தான். அவர் கை ஃபுல்லாக டேட்டூஸ், ஃபுல்லாக பட்டாம்பூச்சி டேட்டூஸாக போட்டு வச்சுருக்காரு. கழுத்தில், கையில், அப்புறம் முகத்தில் அப்படியே பட்டாம்பூச்சி அந்த சிம்பிள் தான் போட்டிருக்காரு. ஸோ டே தான், எதுக்கு இவ்வளோ சிம்பிள் போட்டிருக்காரு, ஒரு இடத்துல போட்டால் பத்தாதா இவருக்கு அப்படின்னு டே தான் அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ ஜே தான், உனக்கு என்ன வேணும்,
என் தூக்கத்தை எதுக்கு இங்கே வந்து கலைச்சிட்ருக்க? ஆ நானே இங்கே நிம்மதியாக தூங்கலான்னு வந்தேன். தூக்கத்தை கலைச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு ஜெய தான் அப்படியே டேவை ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்கா. இப்போ டே தான், அச்சோ மன்னிச்சிருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு வரல, என்னை இந்த பட்டாம்பூச்சி தான் என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்ல, இப்போ ஜெய்கி தான் அப்படியே அந்த பட்டாம்பூச்சி பார்க்குறாரு. ஓ இந்த பட்டாம்பூச்சியா? இந்த பட்டாம்பூச்சி அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கிட்டேயும் இருக்காது, அவங்கக்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு ஜெயகதான் கேட்டுட்ருக்கா. இப்போ கரெக்டாக ஒரு ப்ளூ கலர் பட்டாம்பூச்சி அப்படியே பறந்து வருது. ஸோ இப்போ அந்த பர்பிள் கலர் பட்டாம்பூச்சி தான் அப்படியே அந்த ப்ளூ கலர் பட்டாம்பூச்சியை அப்படியே கண் சிமிட்டாமல் பார்த்துட்ருக்கு. அங்கே 2 பட்டாம்பூச்சிக்கும் சரியான ஐ கான்டாக்ட். அப்படியே 2 பட்டாம்பூச்சியும் ஸ்பின் அடித்து அப்படியே மேலே போகுது. ஸோ டேகாக் 2 பேருமே அந்த பட்டாம்பூச்சியை தான் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காக ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த பட்டாம்பூச்சி அப்படியே கீழே வருது. அப்படியே 2 பேர் பட்டாம்பூச்சியும் மாறுது. ஃபுல் அண்ட் ஃபுல் 2மே பர்பிள் அண்ட் ப்ளூவாக மாறுது. ஸோ இதை டே பார்த்துட்டு என்னது இது இப்போ இல்லாமல் மாறும் அப்படின்னு டே வந்து அந்த பட்டாம்பூச்சியை கூப்பிட. ஸோ அந்த பட்டாம்பூச்சியும் டேவோட கையில் உட்காந்துருக்கு. ஸோ அந்த பட்டாம்பூச்சி பார்க்க இப்போ எப்படி இருக்குன்னா ஹாஃப் பர்பிளோ ஹாஃப் ப்ளூவோ. ஸோ ஜேகே கையில் இருக்க பட்டாம்பூச்சியோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஜேகே தான் என்ன நடக்குதுங்க, எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இவன் தான் அப்படின்னு ஜெய்க தான் ஏதோ ஒரு யோசிச்சுட்ருக்க. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு குரல், அண்ணா அப்படின்னு. இப்போ ஜெய் தான், ஓ தங்கச்சிம்மா வந்துட்டியா அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. அங்கே பார்த்தா கௌசல்யா தான். அவ்வளோ ஹாப்பியாக குட்டி கலந்தையா ஜாலியாக வந்து வர. இப்போ வந்து ஜேகே கிட்ட வந்து நின்றுட்டேன். அண்ணா யாருன்னா இது இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு கேட்க, இவங்க பேர் அப்படின்னு ஜேகே வந்து தன்னார. இப்போ டே தான், என்னோட பேர் டே அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த குட்டி பொண்ணு தான், டே நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதுவும் உங்கள் கையில் இருக்கே இந்த பட்டாம்பூச்சி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கௌசல்யா வந்து சொல்லிகிட்டு இருக்க. இப்போ வந்து அப்படியே டே தான் அப்படியே அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கீழே முட்டி போட்டு, ஓய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்க. இப்போ கௌசல்யா தான், நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கௌசல்யா வந்து கேட்க. இப்போ வந்துட்டே தான், நல்லா இருக்கேம்மா, அண்ட் உன்னோட பேர் கௌசல்யாவா அப்படின்னு கேட்க, அது அப்படின்னு ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்க. இப்போ ஜெய்கே தான், அதை கேட்டு நீ என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்க. இப்போ டே தான் அப்படியே வாயை மூடிட்டு, இல்லை கேட்கணும்னு தோணுச்சு, ஏன்னா நீ கௌசல்யான்னு கூப்பிட்டனால தான் அவ பேர் கௌசல்யாவான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு டே தான் சொல்ல. இப்போ ஜேகே தான், சரி இங்கே இருக்காதா போயிடு அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான், எதுக்கு போகணும், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜெய தான், ஒழுங்க மரியாதையா இங்கேருந்து போ, என் தூக்கத்தையும் கழிச்சு விட்டா, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே மரத்தடியில் படுத்திருக்காரு. ஸோ கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்திருக்க. இப்போ ஜேகேவோட ட்ரீமில் தான் அப்படியே ஒரு பர்பிள் கலர் ரிங்கு தான் அப்படியே ஒரு கனவுல வருது. அப்படியே அந்த ரிங்கை தான் ஜேகே வந்து எடுத்து டேக்கு போடுற மாதிரி அப்படியே ஒரு ட்ரீம். ஜேகே அப்படியே அடிச்சு பிடிச்சி எழுந்திரிக்கிறாரு. என்ன கனவு இது அப்படின்னு அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாரு. சுற்றி முற்றியும் பார்த்தா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. டேவும் அங்கே இல்லை, டே கிளம்பியாச்சு. ஸோ ஜேகேவும் என்னது இது, இப்படிப்பட்ட கனவுலாம் நம்மளுக்கு வருமா அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி திணறாரு. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு, சுற்றி யாருமே இல்லை.
இப்போ வந்து கரெக்ட்டா, "அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க?" அப்படின்னு ஒரு சவுண்டு. இப்ப ஜெய் தான், வந்துட்டேன்" அப்படின்னு அ ஜெய் அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போறாரு. ஸோ வீட்டுக்கு போனா, அ தங்கச்சி தான் அப்படியே வந்து சமைச்சிட்ருக்க. இப்ப ஜெய் தான் அப்படியே வந்து அவரோட தங்கச்சிகிட்ட போயிட்டு, "ஆ உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே" அப்படின்னு சொல்ல. ஸோ இப்ப ஜேகேயோட தங்கச்சி தான், "ஆ என்னண்ணா சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல. "இல்ல இன்னைக்கு ஒருத்தன பாத்தியே நதி ஓரத்துல, பார்க்க அழகா இருந்தாளா" அப்படின்னு சொல்ல. இப்ப அ ஜேகேயோட தங்கச்சி தான் அப்படியே ஜேகே ஒரு மாரி பார்த்துட்டு, "அண்ணா காதலில் விழுந்து விட்டாயாடா?" அப்படின்னு கேட்க. "அ அப்படிலாம் இல்ல தங்கச்சிம்மா. அ இருந்தாலும் அவன் பார்க்க ரொம்ப அழகா இருந்தான்ல" அப்படின்னு சொல்ல. இப்ப ஜேகேவோட தங்கச்சி தான், "ம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆ யாருக்கு குடுத்து வச்சிருக்கோ" அப்படின்னு ஜேகேவோட தங்கச்சி தான் ஒரு வாய விட. இப்ப ஜேகே தான், "அ அ அந்த பையன் நான் தான்" அப்படின்னு சொல்ல. "ஆ நீயா? வாய்ப்பே இல்ல ராஜா" அப்படின்னு சொல்ல. இப்ப ஜேகே தான், "என்ன தங்கச்சிம்மா இப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் அண்ணனுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்ல. "ஆ என் அண்ணனுக்கு ஹெல்ப்பு சரி பண்ணி தொலைகிறேன். வேற வழி என் அண்ணனா போயிருச்சு. அண்டு எனக்கு தேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகே தான்" அப்படின்னு ஜேகேயோட தங்கச்சி தான் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறா. ஒரு காட்டு பாதையில தான் ஜேகேயோட தங்கச்சி அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்ப வந்து கரெக்ட்டா அங்க ஒரு நரி வந்து வருது. ஜேகேவோட தங்கச்சி பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறா. "ஐயோ! நரி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கூடைய கீழ போட்டுட்டு அப்படியே ஓடிட்டுருக்கா. ரொம்ப தூரம் ஓடுறா. அந்த நரி அ அவள விடவே இல்ல. தொரத்திக்கிட்டே இருக்கு. இப்ப கரெக்ட்டா ஒரு இதுல அப்படியே நிக்கிறா. அங்க பார்த்தா எதித்தாப்புல டே தான் ஒரு மாரி மேஜிக் மாரி என்னமோ பண்றாரு. ஸோ இப்ப ஜேகேயோட தங்கச்சி தான், டேய் 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 என்னை காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்ல. இப்ப டே தான், "என்னாச்சு?" அப்படின்னு கேட்க. இப்ப கரெக்ட்டா அங்க பார்த்தா, அங்க அந்த நரி வந்து நிக்கிது. இப்ப டே தான் அப்படியே ஒரு பவர யூஸ் பண்ணி அந்த நரிய அப்படியே தொரத்தி அடிக்கிறாரு. ஸோ இப்ப ஜே டே தான் அப்படியே வந்து முட்டி போட்டுட்டு, "ஆ உனக்கு எதுவும் ஆகலையல்ல கௌசல்யா" அப்படின்னு சொல்ல. "எனக்கு எனக்கு எதுவும் ஆகலட்டே" அப்படின்னு கௌசல்யா வந்து சொல்ல. இப்ப வந்து, "சரி இவ்வளோ தூரம் தனியா வந்திருக்க. ஜெய் எங்க?" அப்படின்னு சொல்ல. "இல்ல அண்ணா வந்து தூங்கிட்டான். ஆ நான் காய்கறி பறிக்க தான் இங்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல இந்த நரி வரும்னு நான் எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்ல. "இது காட்டுப்பகுதிம்மா. ஸோ இங்க நெறைய சிங்கம், கரடி எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்து" அப்படின்னு சொல்ல. "இல்ல அ நான் இங்க நெறைய தாட்டி வந்திருக்கேன். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் நெறைய பார்க்குறேன்" அப்படின்னு சொல்ல. "ஓ! அப்படியா? சரி வா போலாம்" அப்படின்னு அப்படியே டே தான் அப்படியே ஜேகேவோட தங்கச்சிய கைய பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இப்போ கரெக்ட்டா கட் பண்ணி அங்க ஜேகே வீட்ட ஓப்பன் பண்ணா, ஜேகே தான் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு அவரோட தங்கச்சிக்கு. ஏன்னா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ ஜேகே தான் ஒரு மாரி ரொம்ப கோவத்தோட உச்சகட்டத்துல வெயிட் பண்ணிட்டுருக்க. இப்போ கரெக்ட்டா டே தான் ஜேகேவோட தங்கச்சிய அப்படியே கூட்டிட்டு வர. ஜே தான், "என்ன? ஆ என்ன டைம் ஆகுது? இவ்ளோ நேரம் வெளிய என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?" அப்படின்னு ஜேகே ஒரு மாரி ஹார்ஷா கேட்க. இப்ப ஜேகேவோட தங்கச்சி தான் ரொம்ப பயந்துட்டு அப்படியே டே பின்னாடி ஒளிய. இப்ப டே தான், "எதுக்கு ஜேகே இப்படி கத்துற? அவ சின்ன பொண்ணுடா" அப்படின்னு சொல்ல. "உனக்கு என்ன அவசியம்? ஆ என்னோட தங்கச்சிய நான் திட்டுவேன், அடிப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு?" அப்படின்னு கேட்க. இப்ப டே தான், "ஜேகே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவன் மேல எதுக்குடா கோவப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல. இப்ப ஜேகே தான், "எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்ல. இப்ப எதுக்கு அவ லேட்டா வந்தா?" அப்படின்னு ஜேகே தான் ரொம்ப ஒரு மாரி ரொம்ப கோவத்தோட கேட்டுட்ருக்கா. இப்ப ஜேகேவோட தங்கச்சி ரொம்ப பயப்படுறா ஜேகேவ பார்த்து. ஏன்னா ஜேகேவோட டாட்டூ அப்படி ரெட் கலர்ல க்ளோ ஆகுது. ஸோ
ஜேகேவோட தங்கச்சி இதை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறா. ஏன்னா ஜேகே கோவப்பட்டா அந்த பட்டர்ஃப்ளை ரெட் கலரில் மாறும். ஸோ இப்படி மாறத டேவும் கவனிச்சுட்டு, ஜேகே கோவப்படாத, நீ கோவப்பட்டா மாறிடுவ, வேணாம் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜெய் தான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டர்ஃப்ளை வந்து அப்படியே ப்ளூ கலரில் மாறுது அந்த சிம்பிள். ஸோ இப்போ டே தான், ஏன் ஜேகே இவ்வளவு கோவம்? சரி, என்ன நடந்துச்சுன்னு கேளு. உன் தங்கச்சி வந்து பழம் பறிக்க தான் காட்டுக்கு வந்தா, ஆனால் காட்டு பகுதியில் நரியெல்லாம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான், ஏன்னா நரியா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏடா காட்டு பகுதியில் நிறைய இருக்காது. ஸோ ஜேகே தான், என்ன சொல்கிற, இந்த காட்டு பகுதியில் நரி இருக்காதே அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காக. இப்படியே தான், என்ன சொல்கிற ஜேகே, இந்த காட்டு பகுதியில் நரி இருக்காதா? அப்போ அது அது என்னது அப்படின்னு ஒரு மாதிரி ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக அங்கே ஒருத்தர் வரான். அப்படி டார்க் கலரில் ஷேடோ மாதிரி இருக்குது, அப்படியே வரான். இப்போ வந்து ஜேகே தான், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு வெளியே போய் பார்க்க. அங்கே பார்த்தா இருட்டாக இருக்குது, மேகம் ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. ஜேகே தான், வந்துட்டான் அப்படின்னு ஜேகே ரொம்ப பயப்படுறாரு. ஸோ பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு இடி இடிக்குது, இடி மின்னல் சவுண்டு அப்படி கேட்குது. ஜேகே தான், இவன் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னு வந்துட்டான் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கோவத்தோட உச்சங்கட்டத்தில் இருக்க. அவரோட பட்டர்ஃப்ளை வந்து அப்படியே ரெட் கலரில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படியே தான், என்னாச்சு ஜேகே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது நம்மளுக்கான எதிரி டார்க் ஷேடோ அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி சொல்ல. இப்பட்டே தான், என்ன சொல்கிற ஜேகே, டார்க் ஷேடோவா, யார் அப்படின்னு கேட்க. இப்போ ஜேகே தான், அது இந்த உலகத்தை அழிக்க வந்தவன் அரக்கன் அப்படின்னு ஜேகே தான் சொல்ல. இப்போ கரெக்டாக அந்த டார்க் ஷேடோ வருது. ஸோ அவன் வரான், டே ஈவலாக வரான். அப்படி வந்து ஜேகே முன்னாடி நிற்க. இப்போ ஜேகே தான், என்ன வேணும் உனக்கு? எவ்வளோ தைரியம் இருந்தா மறுபடியும் இங்கே வந்திருப்ப? என்கிட்ட வாங்கினது பத்தலையா, அக்கேன்னு வந்திருக்கா அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி ஹாஷாக கேட்க. இப்போ அந்த டார்க் ஷேடோ தான் வெள்ளத்தனமாக சிரிச்சுட்டு, என்னது, நீ என்ன அழிச்சியா, என்ன கனவு கண்டியோ அப்படின்னு ஜேகேவை பார்த்து நக்கலா அந்த டார்க் ஷேடோ கேட்டுட்ருக்க. இப்போ ஜேகே தான், உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், அகெயின் இந்த வேர்ல்டுக்கு இதுக்கு வந்தா நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு பத்தலையா அப்படின்னு கேட்க. இப்போ வந்து டார்க் ஷேடோ தான், நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறது எனக்கு பிடிக்கலை, எல்லாருமே ஒன்று சாகணும், இல்லையா நான் ஒன்றுவா உங்களோட கொன்று சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு அந்த டார்க் ஷேடோ சொல்ல. பற்றிக்கு தான், இப்படிலாம் மிரட்டினா என்ன பயந்துருவோன்னு என்ன அப்படின்னு கேட்க. இப்போ டார்க் ஷேடோ தான், நீ பயப்பட மாட்டேன்னு தெரியும் ஜேகேயா, எப்பயுமே நீ பயப்பட மாட்டேன்னு தெரியும், ஆனால் இந்த தாட்டி நீ பயப்படுவ அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்க. இப்போ வந்து இப்போ ஜேகே தான், தங்கச்சிமா அப்படின்னு தேடிட்டு இருக்க. ஜேகேயோட தங்கச்சியை காணோம். அப்படி பார்க்க அந்த வில்லன்ஸோட சில பாடி கார்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஜேகேயோட தங்கச்சியை பிடிச்சி வச்சிருக்க. இப்போ சொன்னல இந்த தாட்டி நீ பயப்படுவா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்க. இப்போ ஜேகே தான், ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை விட்டுரு,
உனக்கும் எனக்கும் தான் ஃபைட். என் தங்கச்சி என்னடா பண்ணா அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்க. தங்கச்சி எதுவும் பண்ணலை. நீ இந்த வேர்ல்டை விட்டு போ, எல்லாருமே கூட்டிட்டு போ, இல்லையா எல்லாருமே என் கையால் சாவாங்க அப்படின்னு சொல்ல. உனக்கு எதுக்கு இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்க, இந்த வேர்ல்டில் ரொம்ப நிறைய மேஜிக்ஸ்லாம் இருக்குது, ஸோ தான் எனக்கு இந்த வேர்ல்டு வேணும் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிதான் கன்ஃபார்ம் உன்கிட்ட இந்த வேர்டை ஒப்படைச்சிட்டு நான் போக மாட்டேன், நான் சாவேனே தவிர இந்த உலகத்தை உன் கையில் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஜீகிதான் ஒரு ஸ்வாட் இட்டுக. அந்த ஸ்வாடு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக இருக்கு. ஸோ இப்போ பட்டர்ஃப்ளை சிம்பிள்ஸாக இருக்குது. இப்போ ஜீகிதான் அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை அவர் கூட அந்த பட்டர்ஃப்ளையா அப்படியே அந்த ஸ்வாடு மேலே வைக்க, இப்போ அந்த ஸ்வாடு அப்படியே ரெட் கலரில் சுளிக்குது. ஸோ அந்த வில்லன் பார்த்துட்டு, இந்த ஸ்வாடை வச்சு என்னை அழிச்செல்லாம் நினச்சியாச்சே, இதெல்லாம் பத்தாது, ஏதோ குழந்தை தர மாதிரி இருக்குடா அப்படின்னு அந்த வில்லன் தான் அப்படி சிரிச்சுட்டு சொல்ல. இப்போ ஜெயதான் அழிவு காலம் நெருங்கிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்து அப்படியே ஃபைட் போயிட்டுருக்கு. அந்த டார்க் ஷேடோவும் சலிச்சது கிடையாது, அப்படி ஃபைட் போயிட்டுருக்கு. 2 பேருக்குமே ஃபைட்டு. இப்போ அந்த டார்க் ஷேடோ ஒரு நைஃபை வந்து எடுக்க, அந்த நைஃபை ஃபுல்லாக ஏதோ டார்க் கலரில் ஒரு புகை மாதிரி போகுது. ஸோ அந்த நைஃபை எடுத்து டக்குன்னு ஜேகேயோட ஹிப்பில் குத்த. இப்போ ஜேகே தான் அப்படின்னு அப்படியே கத்திட்டு அப்படியே கீழே விழுக. இப்போ அந்த வில்லன் நான் பார்த்துட்டு, ஏதோ அந்த ஸ்வாடை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு அது நீ பண்ண எனக்கு ஏதோ ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்குடா அப்படின்னு அந்த வில்லன் சொல்ல. இப்போ ஜேதான் அழிவு என் கையில் தான் டார்க் ஷேடோ அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு முடியாமல் சொல்லிகிட்டு இருக்க. ஏன்னா அந்த நைஃப்பில் டார்க் கலரில் இந்த புகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்படியே ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிக்கிட்டே இருக்க. இப்படியே தான் எங்கே பாரு ஜேகே, இந்த வில்லனை நீ தான் அழிக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை பார்த்துட்டு, டே கொஞ்சம் பார்த்து சேஃபாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தான் அவரோட மொத்த எனர்ஜி எடுக்க. இப்போ டே ஜேகேக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. டே ஹெல்ப் பண்ணி டே வந்து அப்படியே வேறு ரூபத்துக்கு மாறுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வயலட் கலரில் மாறுறாரு. வயலட் கலரில் மாறி அப்படியே அவரோட பவரை எடுத்து ஜேகேக்கு கொடுக்க, ஜேகே அப்படியே அவருக்கு டபுள் மடங்கா அந்த பவர் கிடைக்கிது. அப்படி ஜேகே தான் அப்படி எந்திரிச்சிட்டு, ஏதோ சொன்ன மசாஜ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா நீ கத்தி சருகுனது எனக்கு எப்படிமா இருந்துச்சு, அப்படியே என் ஹிப் சைடில் அப்படியே பிடிச்சி விட்ட மாதிரி இருந்துச்சுடா, ஏதோ சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுல அது எடுத்து விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஜேகே நக்கலாக சொல்ல. இப்போ அந்த டாக் ஷேடோ தான் எவ்வளவு திமுறை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அந்த கத்தியை எடுத்து சொருகலான்னு பார்க்க. இப்போ ஜேகே தான் அந்த கத்தியை தட்டி விட்டு அப்படியே அந்த வில்லனை பிடிச்சி அப்படியே வளைச்சி அப்படியே ஒரு கையில் ஒரு மாதிரி ஒன்று கட்டு மாதிரி ஒன்று போட்டு விட்றாரு. ஏதோ சொன்ன, இந்த உலகம் உனக்கு வேணுமா, இந்த உலகம் என்னோடது, புரியுதா, என்னோட உலகம் என்னோட மக்கள் அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த வில்லன் தான் கன்ஃபார்ம் கிடையாது ஜேகே, இது என்னோட உலகம் அப்படின்னு அந்த வில்லன் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக இப்போ ஜேகேவோட பட்டாம்பூச்சியும் டேவோட பட்டாம்பூச்சியும் சேர்ந்து பறந்து அப்படியே அந்த வில்லன் மேலே ஏதோ ஒரு மேட்சிக்கு தூவியோட அந்த வில்லன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிட்டு இருக்காரு. காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எரியுது. அந்த வில்லனை அப்படியே எரிஞ்சு அப்படியே சாம்பலாக அப்படியே காற்றோட காற்றா கலந்துட்டுருக்கு. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவஸ் ஒரு பக்கம் திரும்பி பார்க்க, டே தான் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. அவர் ஹேர் ஃபுல்லாக பர்பிள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்பிள் கலரில் இருக்கார். இப்போ ஜேகே தான் அப்படியே டே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு, எங்கே பாருட்டு
அப்படின்னு சொல்கிறா. நல்லா கேளு, இந்த உலகம் நம்மளதானது, புரியுதா? ஏன்னா நீ என்னோட வாழ்க்கை துணை, நான் உன்னோட வாழ்க்கை துணை, யூ ஆர் மை டெஸ்டினிட்டி அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி கொஞ்சம் முடியாமல் சொல்லிகிட்டு இருக்க. இப்பட்டே தான் ஜேகே உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்க. எனக்கு எதுவும் ஆகலை, கொஞ்சம் டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி கீழே விழுக. பிட்டே தான் சிக்கி 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 என்ன ஆச்சுடா அப்படின்னு அப்படி கண்ணத்தோட தட்டிகிட்டு இருக்கா. இப்போ ஜிக்கியோட தங்கச்சி தான் அண்ணா 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 கண்ணை தண்ண பாருங்கண்ணா அப்படின்னு 2 பேருமே தட்டிகிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் சீனை பார்த்தோம்னா அப்படியே வந்து ஜேகே தான் படுத்திருக்க. பெட்டே தான் ஒரு மாதிரி ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கத்துறாரு. ஜேகே கண்ணை திறந்து பாருடா, கண்ணை முழிச்சு பாருடா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜேகேவை தான் தட்டிக்கிட்டே இருக்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஜேகே லைட்டாக கண்ணை முழிக்கிறது. ஜேகே ஜேகே கண்ணை திறந்து பாருடா, நான் தட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தட்டிகிட்டே இருக்க. இப்போ ஜேகே தான் கண்ணை முழிச்சிட்டு டே அப்படின்னு சொல்ல. இப்பட்டே தான் அப்படியே போய் ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகிறாரு. ஜேகே ஒரு நிமிஷத்தில் பயம் முடிச்சுட்டு பார்த்தியா, ஏதோ என்னை விட்டுட்டு போயிட்ட மாதிரி எனக்கு பயமாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் தான் இந்த மாதிரி அடுத்த தாட்டி எதுவும் பண்ணாத ஜேகே ப்ளீஸ் தான் அப்படின்னு டேஸா ஒரு மாதிரி ரொம்ப கத்தி கத்தி அழுக. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை பிடிச்சி இங்கே பார், நீ எப்பயுமே அழுகாத சரியா, நீ அழுதா என்னால் தாங்க முடியாது டே, ஏன்னா நீ என்னோடய ஃப்யூச்சர், என்னோடய பார்ட்னர், அண்ட் உன்னில் பாதியில் நான், என்னில் பாதி நீ, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் எப்பயுமே இருப்பேன் உன் கூட, until my last breath I will stay with you அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் நீ செத்துட்டேன்னா நானும் செத்துருவேன் ஜேகே அப்படின்னு சொல்ல. இங்கே பார், வாழ்கிற வரையும் சந்தோஷமாக நிம்மதியாக ஹாப்பியாக வாழலான்டே. இப்போ இதுக்கு எதிர்காலத்தை நினச்சி நீ பயந்துட்டுருக்க. வாழ்கிற வரையும் சந்தோஷமாக வாழலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி சொல்ல. இப்போ டே தான் எனக்கு புரியுது ஜேகே, ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட அகைன் சொல்லாதுடா. நீ இல்லாத இந்த உலகத்தில் நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேன், அவன் கூடயே சேர்ந்து அப்படியே வந்துடுவேன் ஜேகே, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் எனக்கு புரியுதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெயோட பட்டாம்பூச்சியும் டேயோட பட்டாம்பூச்சியும் தான் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிச்சு அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்க. இப்போ ஜேகே தான் டே will you marry me அப்படின்னு கேட்க. இப்போ டே தான் ரொம்ப ஷாக்காகி ஜேகே நீ என்ன கேட்டா அப்படின்னு கேட்க. இப்போ ஜேகே தான் will you marry me, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா டே அப்படின்னு ஜேகே வந்து கேட்க. டேக்கு என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு தெரில. இப்போ கரெக்டாக ஜேகேயோட தங்கச்சி வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேயோட தங்கச்சி தான் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. இப்போ வந்து ஜேகே தான் சொல்ல அப்படின்னு சொல்ல. ஜேகே தான் நான் அது வந்து ஜேகே உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு டே வந்து ஒரு வார்த்தை சொல்ல. ஜேகேவோட தங்கச்சிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணா எப்படியோ ஓகே பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்ல. அமைதியாயிரு குட்டி வாண்டே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே ஆஹா எனக்கு ஏதாச்சும் தாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் ஒரு மேஜிக் மாதிரி உண்டாக்கி ஒரு பூ மாதிரி உண்டாக்கி அப்படியே ஜேகேயோட தங்கச்சி கையில் கொடுக்க. அந்த பூவை பார்த்தா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்பிளாக இருக்குது. இப்போ அந்த ஜேகேயோட தங்கச்சி தான் ஏன்னா பூ மட்டும் தானா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இருக்க. இப்போ ஜேகே தான் அகைன் ஒரு மேஜிக் பண்ணி அந்த பூவை ஒரு மாதிரி மேஜிக் பண்ணி பண்ணுறாரு. இங்கே பாரு,
இது சாதனை போல. இதை நீ உன் ஆபத்துக்கு அண்டு இது நீ என்ன நினச்சாலும் இது மாறிடும் அப்படின்னு சொல்ல. ஆ என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல. நீ ஏதாச்சும் நினச்சிக்கோ, அது மாறும் பார் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேவோட தங்கச்சி தான் ஒன்று நினைக்கிறாங்க. அப்படியே அந்த பூ வந்து அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுது. அது க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ ஜேகேவோட தங்கச்சி தான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. இப்போ 3 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு வந்து கமெண்ட் போடுங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பாய் பாய். தகதோம் தக தரி கிட்ட தோம் தக தரி கிட்ட கிட்ட தகதோம்